ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இன்னைக்கு பொன்முடி அவர்களை வந்து அமைச்சர்கள் இருந்து நீக்கிருக்காங்க பாருங்க. இது இன்னைக்கு பாஜக எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல வளர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அலாரம் இவங்களுக்கு. பெண்களை பாலியல் துன்புறுத்தல் படுத்துற கேஸ்ல யார் அரெஸ்ட் பண்ணணும்னா கிருஷ்ணனை தான் அரெஸ்ட் பண்ணணும்ல வீரமணி பேசினாங்க. இன்னைக்கு நாங்க சேலஞ்ச் பண்றோம், தைரியம் இருந்தா பேசுங்க. இல்ல நாங்க திரும்ப இதை தாங்க கேக்குறோம். மோடி அவர்கள் வந்து எதை பண்ணாலும் ஆப்போசிட்டா பண்ணுவேன் அப்படின்னா, மோடி அவர்கள் சாப்பாடு சாப்பிடுறாருன்னா நீங்க என்ன சாப்பிடுவீங்க? எந்த கட்சியா இருந்தாலும் சொல்றது என்னன்னா, நீ என் கட்சிக்காரனா இருந்துட்டு போ, நீ தப்பு செஞ்சீங்கன்னா தண்டனை அனுபவிச்சுட்டு போ, நீ உன்னை அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து நீக்கிறேன்றதுதான் எல்லா கட்சியோட ஸ்டாண்டா இருக்கும். ஆனா திமுக மட்டும்தான் இல்ல அவன் என் கட்சிக்காரனே கிடையாதுங்கிறது, அவன் அனுதாபிங்கிறது, அவன் எல்லா பிரச்சாரத்துல இருந்து எல்லா இடத்துக்கும் வந்து நிக்கிறான். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணி உறுப்பினர் சுமதி மேகவர்ணம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மா. உங்களுக்கு வாழ்த்துக்கள். கூச்சமே இல்லையா உங்களுக்கு? முதல்ல வீட்டுக்கு போங்க, ஏன் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ரொம்ப இம்சையா இருக்குது. மக்கள் எப்போ உங்களை வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னு வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. கூச்சமே இல்லாம 2.0 2.0 அடுத்தது இது பார்ட் 1 பார்ட் 2ன்னு ஏப்பா எங்களை வந்து மக்களை வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப கடும் விமர்சனத்தோட நக்கலோடவே நையாண்டியோடவே வந்து அவரோட கருத்துக்களை வெளியிட்டு இருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? பார்ட் 1 தான் இது, பார்ட் 2 இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களை பயமுறுத்துறாங்களா இல்ல வந்து நகைச்சுவையா? இல்ல, உண்மையாலுமே முதல்வர் அவர்கள் வந்து அந்த இதை பேசினப்போ அதை வந்து பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல ஓடினது என்னன்னா, சீமான் என்ன சொன்ன மாதிரி, அப்பா இதுக்கெல்லாம் ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டு இருக்க கூடாதுப்பா, சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு சிரிப்பு தான் வந்தது, வேற ஒன்றும் இல்லை. முதல்வர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு நிதர்சனம் தெரியாத உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு, ஒரு திரிசங்கு சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்றத நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. அவர் அப்படியே எல்லாம் அப்படியே பாலாரும் தேனாரும் ஓடுது, மக்கள்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்துல திளைக்கிறாங்க, பெண்கள்லாம் அப்படி இருக்கிறாங்க, அடுத்தும் நாங்க தான் வரப்போறோம் அப்படின்லாம் அவர் சொல்றதை கேட்டா, அப்ப முதல்வர் வந்து தன்னோட கட்டுப்பாட்டுல இருக்க காவல்துறை கிட்ட ரிப்போர்ட் வாங்குறது இல்லையா, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வாங்குறது இல்லையா, அவரோட கட்சி நிர்வாகிகள் கிட்ட பேசுறது இல்லையா, அவர் மாநில செயலாளர்ல இருந்து வட்ட செயலாளர்கள் வரைக்கும் பேசுறது இல்லையா, மக்கள் எப்படி இருக்காங்க, உங்க கட்சியில இருக்கிற நிர்வாகிகளே எவ்வளவு அதிருப்தியில இருக்கிறாங்க, இதெல்லாம் இவருக்கு தெரியுதா அப்படின்றதே தெரியல. இல்லை இது எல்லாமே தெரிஞ்சா கூட நாங்கள் வந்து ஒரு நாடக கம்பெனிங்க, எப்படிதான் என்னதான் எங்களுக்கு வலிச்சாலும் எவ்வளோ அடி விழுந்தாலும் வலிச்சாலும் நாங்கள் ஸ்டேஜில் ஏறி சிரிச்சுட்டு அப்படியே பேசிட்டு போயிடுவோம், அந்த மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறாரா அப்படின்றது தெரியல. என்ன இவர் சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்றத வந்து தினம் 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 வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு பாஜக தமிழ்நாடு அவங்க தான் பார்த்தீங்கன்னா அவங்க தோலுரிச்சு காட்டிட்டு இருக்காங்க. எத்தனை கொலைகள், அதிகபட்சமான கொலைகள் எவ்வளோ, இந்த 3 மாசத்துல மட்டும் 340 கொலை, இந்த 25 பிறந்ததுலேருந்து 340 கொலைகள் நடந்திருக்கு. பெண்களுக்கு வெளியில போறதுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ரொம்ப அதிகமாயிருக்கு. கஞ்சா மெத்து அபின்னு இதெல்லாம் தாண்டி இப்போ பார்த்தா என்னது போதை ஊசி போட்டுக்கிறானுங்க, போதை ஊசி போட்டு இளைஞர்கள் செத்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்படி எல்லா பக்கமும் வந்து ஒரு கட்டு இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு இது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம கவர்மெண்ட் பஸ் எல்லாம் ஓடும்ல, போனா பஸ்ல டயர் தனியா உருண்டு ஓடும், இல்ல பிரேக் இல்லாம ஓடுங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல ஆட்சி அப்படி நடந்துகிட்டு இருக்கு. எந்த நேரம் எங்க போய் சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி இருக்கு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட ஆட்சி. ஆனா தமிழக முதல்வர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஒரு அற்புதமான ஆட்சி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம அவரை வந்து கோட்டச்சாமி எந்திரிங்கிற மாதிரி நம்ம உலுக்கி எழுப்ப வேண்டியதா இருக்கு. முதல்வரையா முடிச்சுக்கோங்க, கண்ணை திறந்து பாருங்க, நீங்கன்னு கனவு உலகத்திலே இருக்காதீங்க. உங்க அமைச்சரவையிலேயே இருக்கிற 2 அமைச்சர்களை வந்து ஊழலுக்காக இப்ப கோர்ட்டு காரி துப்பி இவங்களை எடுக்கிறியா மாட்டியான்னு சொல்லி நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. எந்த ஆட்சியில் இது மாதிரி நடந்திருக்கு? அதாவது இந்த தமிழக வரலாற்றிலேயே வந்து சொல்லுவாங்கல்ல, இந்த ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி அப்படின்னா அது திமுக. அதே போல இந்த தமிழக வரலாற்றிலேயே ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கப்பயே கோர்ட்ல தலையிட்டு இவங்க 2 பேர்த்து இப்ப நீங்க பதவியை விட்டு இப்ப அமைச்சரவையில இருந்து நீக்குவீங்களா மாட்டீங்களான்னு கேட்டு நீக்கியிருக்காங்க. இது எவ்வளவு அசிங்கம். அப்ப இந்த மாதிரியான ஒரு வரலாறை வச்சுக்கிட்டு இப்படி ஊழல் செய்யற அமைச்சர்களை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட பேர் மேல கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, நிறைய பேருக்கு தீர்ப்பாகி திருப்பி அப்பீல்ல போயிட்டு இருக்கு, சில ஸ்டே வாங்கி வச்சிருக்கீங்க, ஃபைன் கட்டியிருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு வரலாறை வச்சுக்கிட்டு நீங்க எப்படிங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வந்து நாங்க தான் அடுத்து 2.0ன்னு சொல்றீங்க அப்படின்றதே எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆர்வி உதயகுமார் அவர்கள் சொல்லியிருந்தாரு,
பார்ட் 2னாவே ஃபெயிலியர் தான், இவர் ஏன் வந்து சிரிப்பு காட்டிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டாரு. அந்த மாதிரி சொல்றீங்க நீங்க? இல்ல, அதாவது பார்ட் 1 சக்சஸ்ஃபுல்லா போனவங்களா அது ஒரு டெம்ட் ஆகி ஆஹா பார்ட் 1 சூப்பரா போகுது பார்ட் 2 எடுக்கலாம்பாங்க. இங்க பார்ட் 1 இங்க கலண்டு போய் எங்க போய் நிக்குமோ, முட்டிக்கிட்டு மோதிட்டு நிக்குமோன்ற அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல நீங்க எப்படிங்க பார்ட் 2 பத்தி யோசிப்பீங்க? அதான் நாங்க கேட்கிறோம். நீங்க இந்த ஆட்சியை நீங்க எப்படி நடத்திட்டு இருக்கீங்க? அப்படியே தடுமாறி தவழ்ந்து போய் எப்பா எப்படா இந்த ஆட்சியை முடிப்போம், என்ன பண்றது இல்லை, ஐயோ கண்ணை கட்டுதே அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க. எல்லா சைட்ல இருக்கிற மக்களும் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க, போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, பெண்கள் அதிருப்தியா இருக்காங்க உங்க மேல. பெண்கள் கிட்ட கொண்டு மைக்க கொடுங்க. இந்துக்களை இழிவா பேசுறீங்க, இந்து மத நம்பிக்கைகளையும் இந்துக்களை இந்த புனித சின்னங்களை இன்னைக்கு பொன்முடி எதுக்காக இது பண்ணிருக்கீங்க? நீங்க இன்னைக்கு ஒரு பொன்முடி நீங்க எழுதி வச்சுக்கணும். இவங்க பேசுறாங்க பாருங்க, திராவிடத்தின் வெற்றின்னு. இந்துக்களோட வெற்றி இது, பாஜகவோட வெற்றி இது. இன்னைக்கு பொன்முடி அவர்களை வந்து அமைச்சர்கள் இருந்து நீக்கிருக்காங்க பாருங்க. இது இன்னைக்கு பாஜக எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்கான அலாரம் இவங்களுக்கு. இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா, அவங்கெல்லாம் இங்கெல்லாம் எதுவும் நடக்காதுங்க, இங்கெல்லாம் அதெல்லாம் பேச முடியாதுங்க, அதெல்லாம் வடக்குல தாங்க இவங்களுக்கு, தமிழ்நாடு வேறங்கெல்லாம் சொல்றீங்க பாருங்க. இன்னைக்கு ஒரு எங்களோட இந்து மத கடவுள்ல நீ இழிச்சு பழிச்சு பேசுவியா அப்படின்றத இத்தனை இந்து மக்கள் ஒற்றுமையோட குரல் எழுப்பி அது எந்த அளவுக்கு கடுமையான கண்டனமா மாறி ஒரு நெருக்கடியை கொடுத்து நீங்க எடுக்கிறீங்கன்னா, அதுக்கு இங்க பாஜக தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இந்து மக்களை எந்த அளவுக்கு வந்து நாங்க வந்து ஒருங்கிணைச்சிருக்கோம், இந்து மக்களை எந்த அளவுக்கு அரசியல் படுத்திருக்கோன்றத பார்க்கணும். அப்ப இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம். அதுவும் பொன்முடி போன்றவர்களா நீங்க யோசிச்சு பார்க்கணும். பொன்முடியில அவரே சொல்றாரு பாருங்க அந்த மேடையில, அந்த திமுகவோட மாணவர் அணின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்து அவங்க எல்லாம் வந்தவங்க. இவங்களோட வேலையே என்னன்னா இந்து மத கடவுள்களை இழிவா பேசுறது, ராமாயணத்துல இருக்க கதாபாத்திரங்களை கேவலமா பேசுறது, மகாபாரதத்துல இருக்க கதாபாத்திரங்களை கேவலமா பேசுறது, கம்பரசம் சொல்லி இது பண்றது, சீதையை கேவலப்படுத்துறது, கண்ணகியை கேவலப்படுத்துறது. இவங்களோட நரேட்டிவே என்ன அப்படின்னா, நான் ஒரு இந்து அப்படின்னு சொல்ல நீ வெக்கப்படணும், உன்னுடைய பிராணங்களையும் இதுகாசங்களையும் பத்தி பேசினா நீ கூனி குறுகி போகணும், இது வந்து ஒரு ஆபாச கதை அப்படிலாம் மக்களோட. கண்ணன் அப்படின்னா அவன் வந்து ஒரு இன்னைக்கு வந்து இவர் சொன்னார் பார்த்தீங்களா வீரமணி, போக்சோ சட்டத்துல கைது பண்ணணும்னா முதல்ல கிருஷ்ணனை தான் கைது பண்ணணும் அப்படின்லாம் பேசினாங்கல்ல. அதாவது அந்த பெண்களை பாலியல் ஈவ்டீசிங் கேஸ்ல பெண்களை பாலியல் துன்புறுத்தல் படுத்துற கேஸ்ல யார் அரெஸ்ட் பண்ணணும்னா கிருஷ்ணனை தான் அரெஸ்ட் பண்ணணும்லாம் வீரமணி பேசினாங்க. இன்னைக்கு நாங்க சேலஞ்ச் பண்றோம், தைரியம் இருந்தா பேசுங்க. திமுக இருந்தாலும் சரி, திகால இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்து கடவுளை இழிச்சு படிச்சு உங்களால பேச முடியுமா? முடியாது. ஏன்னா இன்னைக்கு நாங்களே இந்துக்களை எதிர்த்து குரல் எழுப்ப வச்சிருக்கோம். இவங்க பண்ற அநியாயங்களை இவங்கள்ட்ட தோல் உரிச்சு காட்டியிருக்கோம். நீங்க என்ன நினைச்சிட்டு நீங்க எப்படி மக்களை வச்சிருந்தீங்கன்னா, நீங்க கோயிலுக்கு உளுந்து போய் கும்பிடுங்க, ஆனா உங்களை யார் உங்களோட சாமியை திட்டுறானோ அவனுக்கே தான் நீங்க ஓட்டு போடணும். அது வேற, இது வேற. எங்க தமிழகத்தோட அரசியலே வேறன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு இந்து மக்களை நாங்க நோக்கி கேள்வி எழுப்பணும்ல, ஏன் நம்ம கடவுள்களை வந்து இப்படி இழிவா பேசுறவனுக்கு நீ எப்படி ஓட்டு போடுவ? அவனுக்கு 1000 விஷயம் இருக்கு அரசியல் பண்ண. எதற்காக நீ இந்து கடவுளை இழிச்சு மழிச்சு பேசுற? இது போல நீ மத்த கடவுளை பேச முடியுமா? உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு நான் கேட்கிறப்போ, இன்னைக்கு அந்த இந்து ஓட் கன்சால்டேஷன், இந்துக்கள் வாக்கு வங்கியா ஒருங்கிணைஞ்சிட்டு இருக்காங்க. இந்துக்கள்கிட்ட நாங்க திரும்ப எடுத்து போய் பேசிட்டு இருக்கோம். உன்னோட கடவுளை இழிச்சும் பழிச்சும் பேசினானா அவனுக்கு ஓட்டு போடாத. நான் உயிரா வணங்குற ஒரு கடவுளை ஒருத்தர் இழிச்சு பேசுறானா அவனை எப்படி நீ உன்னை ஆள்றதுக்கான அதிகாரத்தை நீ கொடுப்ப? அப்போ அது நம்மளே அவமானப்படுத்திக்கிறது இல்லையா? நம்ம வணங்குற கடவுளை அவமானப்படுத்திக்கிறது இல்லையாங்கிறது இன்னைக்கு பொதுமக்கள்கிட்ட பரவலா போய் சேர்ந்திருக்கு. எப்படி இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூல வந்து நீங்க பர்மிஷனே கொடுக்காம அடக்கி வச்சாலும் 1 மணி நேரத்துல அங்க எவ்வளவு பெரிய கிரௌடு வந்தது. அப்போ மக்கள் கிட்ட எழுச்சி திமுகவை சேர்ந்தவங்களே வந்து இது பண்ணாங்கல்ல. திமுக இருக்க நிர்வாகிகளே எதுக்காக திருப்பரங்குன்ற மலையை வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்றீங்க? எதுக்காக நீங்க அவங்களுக்கு இதா பேசுறீங்க? இது எப்படி இது பண்ணலான்னு கேட்டாங்கல்ல. இது எல்லாத்தோட விளைவு தான் இன்னைக்கு பொன்முடி போன்ற அஸ்திவாரத்திலிருந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து வந்து இன்னைக்கு திமுகல இது என்ன மெசேஜ் இவங்க சொல்றாங்கன்னா பாத்துக்கோங்க. பொன்முடி மாதிரி இவ்வளோ இதுல இருந்து ஆரம்ப காலகட்டத்திலே இருந்து இங்க வந்து நமக்கு ஒரு பெரிய பில்லர் மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுப்போம்னா மித்தமெல்லாம் வாயை மூடிக்கிட்டு எலெக்ஷன் வரைக்கும் இந்து மதத்தை பத்தியோ இந்து கடவுளை பத்தியோ பேசினீங்கன்னா ஆக்ஷன் ஸ்ட்ரிக்டா இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு அலாரமா திமுகக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இதுக்கான முழுக்க இதுக்கான கிரெடிட் எல்லாம் யாருக்கு சேரும் அப்படின்னா ஒற்றுமையா நின்று குரல் கொடுத்த இந்து மக்களை தான். இதைத்தான் நாங்க இந்து மக்கள் கிட்ட கேட்கிறோம். உங்களோட உணர்வா நீங்க ஒன்றிணையணும். ஜாதியா நீங்க பிரியக்கூடாது. உங்களை ஜாதியா பிரிச்சு தானே விளையாடுறான். நீ மேல் ஜாதி, நீ கீழ் ஜாதி, அவன் உன்னை இது பண்ணா, நீ பிராமணன், இவன் பிராமணன் இல்லாதவன், இவன் சூத்திர, நீ தலையில தோண்டன். இந்த கத்திரிக்காய் வேலையே வேண்டாம். இதெல்லாம் நீங்க பண்ணி இந்துக்களை பிரிச்சு விட்டு விளையாடலாம் இனிமே நடக்காது. இனி இந்துக்களா ஒருங்கிணைஞ்சு நிப்பாங்க. இந்து கடவுள்களையோ இந்து நம்பிக்கைகளையோ நீங்க பழிச்சு பேசினா நிச்சயம் அதற்கான விலையை திமுக இனி கொடுத்தாகணும்.
அந்த பயம் திமுகவுக்கு வந்துருச்சு. இப்போ 2 அமைச்சர்களையுமே வந்து ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்க. ஆனா அடுத்தது அந்த போஸ்டிங்கை பிரிச்சு கொடுத்தப்பவும் கூட செந்தில் பாலாஜிக்கான இருக்கக்கூடிய அதிகாரம் இன்னும் குறையல. ஆனா பொன்முடியை கைவிட்டுட்டாங்க. அடுத்ததாக வந்த மனோ தங்கராஜ் அவர்களும் வந்து ஏற்கனவே வந்து பாஜகவை வந்து ஒரு மாதிரி விமர்சனம் பண்ணினவர் தான். திரும்பவும் வந்து அவரே வந்து அமைச்சருக்கு அதாவது நீங்க அப்புறம் திமுகவுல சல்லடை போட்டு சலிச்சு தருனீங்கனாலும் யாரும் கிடைக்க மாட்டாங்க. எல்லாருமே அதான் சொல்றேன்ல, இவங்களோட என்ன சொல்றது பால பாடம்னு இந்த திமுக இருந்து கொண்டு வரதே என்னன்னா இந்து துவேஷம், இந்துக்களை வந்து இந்து அந்த நம்பிக்கைகளையும் இந்து கடவுளையும் கொச்சையா பேசதான் இவங்களுக்கு பால பாடமே. பெரிய பாஜக தான் அப்படின்னு சொன்ன பாஜகங்கிறது மட்டும் கிடையாது. மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து தமிழகத்தோட ஒரு அடையாளமா இருக்கக்கூடிய செங்கோலை கொண்டு அங்க நிறுவறப்போ அங்க நம்மளோட தமிழக ஆதீனங்கள் காலில் விழுறாரு பாரத பிரதமர். நீ ஒரு தமிழனா பெருமைப்படணுமா இல்லையா? நீ என்ன பதிவு போடுறீங்க? மூச்சு இருக்கா இல்லையான்னு கேக்குறீங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? தமிழகத்துல இருக்க ஆதீனங்கள் காலில எல்லாம் பணம் தான் விழுவோம், ஒரு பிரதமர் போய் விழுவாரான்னு கேக்குறீங்களா? என்னங்க ஒரு அறிவில்லாத ஒரு பேச்சு. அவரை கொண்டாந்து நீங்க திருப்பி போட்டிருக்கீங்க. திருப்பி அவர் வாயை திறக்கட்டும், ஏதாவது பேசட்டும். இவர் வந்து போஸ்ட போட்டுட்டு கண்டனம் தெரிஞ்சோட போஸ்ட நீக்கிட்டு போயிட்டாரு, டெலீட் பண்ணிட்டாரு. அப்போ இது நீங்க யாரை எடுத்து பாருங்க, திமுக எடுத்தீங்கன்னாலும் இந்த மாதிரிதான். இவங்களுக்கு தமிழர்கள்ன்ற உணவும் கிடையாது, இந்துக்கள் அப்படிங்கிறதும் கிடையாது. இவங்களுக்கு தேவை ஓட்டு. ஓட்டு இவங்க கிட்ட எப்படி வாங்கணும்? மிச்ச நேரத்துக்கு முழுக்க ஒரு இந்து விரோத போக்க தான் இங்க கடைபிடிப்பாங்க. நீ அவர் யாரதான் போடுவாரு? எப்படி சல்லடை போட்டு தரனாலும் எல்லாம் இப்படி பேசுறவங்க தான். அப்புறம் யாரை போடுவாங்க? இப்படி சொல்றீங்க. திமுகவுல இன்னைக்கு அப்படியே வந்து செவ்வணக்கம் அப்படிங்கிற ஒரு அழகான உடையோட வந்து திராவிடர்கள் அப்படின்னாவே வந்து உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதே மாதிரி சமூக நீதியை வந்து பின்பற்றக்கூடிய கட்சி. இன்னைக்கு தொழிலாளர்களை சேர் போட்டு உட்கார வச்சிருக்கோம்னா அது திமுக தான் அவர் வந்து பெருமையா சொல்லியிருக்காரு. ஏன் திராவிடர்கள்னு சொல்றாரு? தமிழர்கள் எங்க போனாரு? திராவிடர்கள்னாலே உழைப்பாளர்கள்னா அப்ப தமிழர்கள்னா யாரு? ஊரை அடிச்சு புடைச்சு ஏமாத்தி பொழைக்கிறாங்கன்னா? தமிழர்கள் யாரு? திருட்டு பேலைகளா? தமிழர்களுக்கு எல்லாம் உழைக்க தெரியாதா? யார் இவரையும் எங்களையும் திராவிடர்கள் அட்ரஸ் பண்றாரு? திராவிடம் அப்படிங்கிறது ஒரு நிலப்பரப்பு குறிக்குது, ஒரு இனப்பரப்பு இல்லைன்னு அண்ணாவே சொல்லிட்டாருல. நீங்க திராவிடர் கழகம், திராவிடர் கழகம்னு பெரியார் ஆரம்பிச்சாரு. அண்ணா என்ன பண்ணாரு? திராவிட முன்னேற்ற கழகம் தானே ஆரம்பிச்சாரு. திராவிடம்ங்கிறது ஒரு இடத்தை தானே குறிக்குது. அப்போ நீங்க யார் அட்ரஸ் பண்றீங்க? தமிழர்கள் அட்ரஸ் பண்ணல. அப்ப தமிழர்களுக்குலாம் உழைக்க தெரியாதா? தமிழர்கள்லாம் உழைப்புக்கு பேர் போனவே இல்லை. அதை ஓரமா வைங்க. அடுத்து ஒண்ணு சொல்றாரு, இந்த திராவிட ஆட்சியில வந்து தொழிலாளர்கள்லாம் அப்படியே ஆஹா ஓஹோன்னு இருக்கிறாங்க, சேரை போட்டு உட்கார வைக்கிறோம். இவங்களோட மைண்ட் செட் பாருங்க, வாழ்க்கையோட உச்சபட்ச சாதனையை சேர் போட்டு உட்கார வைக்கிறதானா? அப்ப நீங்க என்னன்னா உங்க கூட்டணியில இருக்க ஒரு தலைவருக்கே சேரை போட்டு உட்கார வைக்க மாட்டீங்க, நீங்க எல்லாம் சோஃபால உட்காந்தீங்க, உங்களை சேர்ல உட்கார வைப்பீங்க. அப்ப எந்த அளவுக்கு உங்க மனசுல ஆதிக்க வெறி, பணத்திமுறு, ஜாதி வெறி இதெல்லாம் இருக்கு. ஒருத்தனை சேர் போட்டு உட்கார வச்சிட்டாலே இப்ப நீங்க இருக்கீங்க, பாத்தீங்களா உன்னை நான் எனக்கு ஈக்குவலா சேர் போட்டு உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னா அப்ப நீங்க திருப்பி கேட்க மாட்டீங்க. என்ன பண்ணா உனக்கு எனக்கு மட்டமா? உனக்கு முன்னாடி நான் சேர்ல உட்கார்றதே உனக்கு அவ்வளவு பெரிய, அப்ப நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா? கேப்பீங்களா மாட்டீங்களா? இப்போ இன்னைக்கு என்னங்க சேர் போட்டு உட்கார வைக்கிறது உழைப்பாளர்கள் இல்லைன்னா நீங்க ஏதுங்க இங்க எல்லாம் உழைக்கிறவனுக்கு அதுக்கான மரியாதை கொடுக்கறதே நீ ஒரு பெருமையா சொல்றீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்க மனசுல நீங்க பழமைவாதியா இருக்கீங்க? அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க தொழிலாளர்கள்? இன்னைக்கு தமிழக முதல்வர் இப்படி பேசினதுக்கும் இப்போ நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்து நம்மளுடைய தமிழ் சேனலுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் இல்லையா? அதுல அவர் சொன்னது வந்து தமிழர்கள் அப்படின்னாவே வந்து உழைப்புக்கும் பண்புக்கும் கலாச்சாரத்துக்கும் நாம் பெருமையா ரொம்பவே சந்தோஷப்படுற ஒரு பாரத பிரதமர் எப்ப சொன்னாலும் தமிழர்கள்னு சொல்லுவாரு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் எப்ப சொன்னாலும் திராவிடர்கள் தான் சொல்லுவாரு. தமிழ்நாடுனாவே நான் வந்து ரொம்ப தமிழ்நாடுனா எனக்கு பெருமை, தமிழ் மொழி என்னால வந்து பேச முடியல, படிக்க முடியல, நான் ரொம்ப வருத்தப்படுறேன், நான் ஒரு தமிழனா பொறக்கலையேன்னு வருத்தப்படுறேன். முன்னாடி கூட அவர் நேர்காணல் அப்படிதான். இது எல்லாம் மோடிஜி அவர்கள் சொல்றது. ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுதுன்னா தமிழனை தமிழன்னே சொல்றது கிடையாது, தமிழர்கள்னே அவளை அட்ரஸ் பண்றதுல அவருக்கு போட்டியா நாங்க திராவிடர்கள். நீங்க போட்டியானா இல்ல, நாங்க திரும்ப இதை தாங்க கேக்குறோம். மோடி அவர்கள் வந்து எதை பண்ணாலும் நான் ஆப்போசிட்டா பண்ணுவேன் அப்படின்னா மோடி அவர்கள் சாப்பாடு சாப்பிடுறாருன்னா நீங்க என்ன சாப்பிடுவீங்க? என்னங்க சாப்பிடுவீங்க? எல்லாரும் சாப்பாடு தான் சாப்பிட்டாகணும். தமிழர்கள் தானே நீங்க அட்ரஸ் பண்ணணும். மோடி அவர்கள் தமிழர்கள் பெருமையை சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக நான் உன்னை தமிழன்னே சொல்ல மாட்டேன், நான் திராவிடன் சொல்லுவேன் அப்படின்னா யாரு திராவிடன்? இங்க யார் இருக்கா? திராவிடர்கள் யார் இருக்கா? தமிழர்கள் தானேங்க. நாங்க ஏன் எங்களை தமிழர்கள் நீங்க அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்ப என்ன உங்களுக்கு அவ்வளவு ஒரு வஞ்சம் இருக்கு? இதுக்கு வந்து பெரியார் ஈவேரா என்ன சொன்னாரு? ஈவேரா என்ன சொல்றாருங்க, எங்க இதுல வந்து திராவிடர் கழகத்துல வந்து கன்னடம் இருக்கான், மலையாளி இருக்கிறான், தெலுங்கு இருக்கான், எல்லாம் இருக்கான், அப்ப நான் தமிழர் கழகம்னு வச்சா அவன் ஏத்துக்க மாட்டான், அதனால நான் திராவிடர் கழகம்னு வைக்கிறேங்கிறேன். தமிழனா ஏத்துக்காத ஒரு நிறைய பேரை நீங்க உங்க கூட வச்சுக்கிட்டு இன்னைக்கும் நீங்க பாருங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க. அதுக்குள்ள இருக்கவங்களா எத்தனை? எல்லாருமே தெலுங்கர்கள் இல்ல, தெலுங்கர்கள் தானே மெஜாரிட்டியா இருக்கிறீங்க.
அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு எங்க தமிழர்களை வந்து நீங்க வந்து இது பண்ணணும்னு பாக்குறீங்களா? தமிழர்கள்னே சொல்ல முடியாதா? தமிழ்நாட்டை தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப தமிழர்கள்னு உங்களால சொல்ல முடியாதா? அப்ப என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்? அடுத்தது வாங்க, தொழிலாளர்களுக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நீங்க உங்களோட வாக்குறுதியில என்ன சொன்னீங்க? அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்குலாம் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன்னு சொன்னீங்கல்ல, கொண்டு வந்துட்டீங்களா? எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணீங்க. அவங்க ஆர்ப்பாட்டம் பண்றப்பலாம் அவங்க கூட போய் உட்காந்து எல்லாம் மேல இருக்கவன் பார்த்துப்பான், நீ ஓட்டு போட்டு கொண்டு வா, நான் எல்லாம் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி, இது ஒரு நயவஞ்சக வேலை இல்லையா? நீங்க நான் நம்பிக்கை துரோகம் இல்லையா? நீங்க அந்த அரசு ஊழியர்களை நம்பிக்கை துரோகம் பண்ணி ஆட்சியில வந்து உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எங்க ஆட்சியில தான் தொழிலாளர்கள் நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த தொழிலாளர்கள்லாம் உங்களை பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு திமுக ஆட்சி காலத்துல? ஆசிரியர்கள் எவ்வளவு போராட்டங்கள், கல்லூரி விரிவுரையாளர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்களா? அவங்களுக்கு கோர்ட்ல தீர்ப்பு வந்துருச்சு, யூஜிசியில என்ன இது பண்ணிருக்காங்களோ அதை கொடுக்கணும், நீங்க இன்னும் கொடுக்கல. மாற்றுத்திறனாளிகள் எங்களுக்கான பெனிஃபிட் இல்லை, யாருமே வேலை செய்யறவனுக்கான பெனிஃபிட்டை நீங்க கொடுக்கலங்க. எல்லா மக்களும் போராடுறாங்க. அரசு ஊழியர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, அரசு ஊழியர்கள் நாங்கெல்லாம் சேர்ந்துதான் திமுக உங்களை ஓட்டு போட்டு உட்கார வச்சோம், நிச்சயமா இந்த முறை நாங்க வந்து உங்களுக்கு வந்து நாங்க ஓட்டு போட போறது இல்லை, எங்க ஆதரவு உங்களுக்கு இல்லைன்னு ஓப்பனா சொல்றாங்க மீடியால. சரி, இந்த சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை நடந்துச்சு, உங்க கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்டே உங்களை காரி துப்புனாங்களா? நீங்க யாருக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? தொழிலாளர்களுக்காக பேச மாட்டீங்களான்னு. அதே போல இந்த போன வருஷம் ஏப்ரல்ல வந்து தொழிலாளர்களோட வேலை நேரத்தை வந்து 8 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரமா ஆக்குறோம்னு சொல்லி ஒரு மசோதாவை நிறைவேற்றினாரா முதல்வர் அவர்கள்? இவரெல்லாம் தொழிலாளர்களுக்கான முதல்வர், அதுக்குதான் இன்னைக்கு லீவு கொடுத்திருக்காரு எல்லாரும். எப்படிங்க? ஏங்க நான் அதான் கேட்கறேங்க, நீங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு அரசருக்கான மனப்பான்மையிலே இருக்கிறீங்க. நீங்க சொல்றீங்க நாங்கெல்லாம் அரசாட்சி முறையை ஒழிச்சிட்டோம், நாங்க ஜனநாயகத்தை கொண்டு வரோம் அப்படி இப்படின்னு. நீங்க என்ன அந்த மன்னர் மனோபாவத்திலே இருக்கீங்க. இந்த அவனுக்குலாம் பிச்சை போட்டிருக்கேன் பாரு, இந்த அது கிடையாது, அதுக்கு பல இது. அந்த 8 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் ஒரு தொழில் வேலை நேரத்தை அதிகமாக்குறமே, அந்த தொழிலாளர்களுக்கு எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ் அது எவ்வளவு பெரிய ப்ரெஷர் அது. அவன் 8 மணி நேரம் வேலை நேரம்னா எக்ஸ்ட்ரா ஆக்குற வேலை நேரத்துக்கு அவனுக்கு ஓட்டின்னு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். நீங்க அபிஷியலாவே அந்த 12 மணி நேரம் ஆகுனீங்கன்னா அப்ப அவன் உழைப்பை சுரண்டுறது இல்லையா? அது இந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாம நீங்க வந்து அதை வந்து ஒரு மசோதாவை நிறைவேற்றிட்டு பெரிய லெவல்ல எதிர்ப்பு கிளம்பணும்னு அதை வந்து நீங்க வாபஸ் வாங்குறீங்க. இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு வேலை நேரம் என்னன்னு கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு முதல்வர் நீங்க என்ன தொழிலாளர்களுக்கு நல்ல பண்ணிட போறீங்க? என்ன பண்ணிட முடியும்? உங்களுக்கு என்ன தெரியும் தொழிலாளரோட பிரச்சனை? உங்களுக்கு நீங்க என்னைக்காவது ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாப்பாட்டோட அருமை தெரியும். ஒரு நாள் ஃபுல்லா உழைச்சாதான் எனக்கு அடுத்த நாள் வீட்டுக்கு அரிசியும் பருப்பும் வாங்கிட்டு போக முடியும் தெரிஞ்சா அந்த உழைப்போட அருமை தெரியும். உங்களுக்கு எல்லாம் கோடியில கொளிக்கிறீங்க, வாட்ச் கோடியில கட்டுறீங்க, காரு கோடிகள்ல வச்சிருக்கீங்க, போடுற செருப்பு லட்சங்கள்ல போடுறீங்க, வச்சிருக்க ஒரு சைக்கிள் ஓட்டுறனா அதெல்லாம் கோடி ரூபாயில ஓட்டுறீங்க. அப்போ உங்களுக்கு எப்படிங்க சாமானிய ஒரு உழைப்பாளி ஒரு நாள் ஃபுல்லா உழைச்சா அவனுக்கு 100, 200, 300 கிடைச்சா அந்த காசை வாங்கி வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்கிட்டு போற உழைப்பாளர்களோட வலியும் வேதனையும் உங்களுக்கு என்ன புரியும்? என்ன தெரியும்? எப்படி நீங்க வந்து பெரிய பெருமை பேசிக்கிறீங்க எங்க ஆட்சியில உழைப்பாளர்கள் நல்லா இருக்கிறாங்கன்னு? எந்த உழைப்பாளர்கள் நீங்க எடுத்துட்டு போங்க, மைக் எடுத்துட்டு போங்க, எந்த செக்டார்ல இருக்கட்டும், கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், நான் கவர்மெண்டா இருக்கட்டும், ஆட்டோ ஓட்டுறவங்களா இருக்கட்டும், ரிக்ஷா ஓட்டுறவங்க, நீங்க எடுத்துட்டு போய் கேளுங்க, வேதனை தான் படுவாங்க, வயிற்றுச்சதான் படுவாங்க. இந்த ஆட்சி இனிமே வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட விசாரணை வந்து இப்போ போயிட்டு இருக்கு, கொஞ்சம் வந்து டவுனா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட விசாரணை சிபிஐ வந்து தேவையற்ற ஒரு விசாரணை அப்படின்னு சொல்லி டிஜிபியே வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இப்போ அதாவது திரும்ப திரும்ப இந்த ஆட்சியில பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, நீங்க மக்களுக்கான ஆட்சி நடத்துறீங்க, அந்த புரிதலே முதல்வருக்கு இல்லை. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு வீம்பு, ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஆணவ போக்கு, என்னோட இதுக்குள்ள வந்து சிபிஐ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க உங்களுக்கு சிபிஐ வரணுமா வரக்கூடாதுன்றது பிரச்சனையா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறது பிரச்சனையா? அண்ணா நகர்ல இதே போல ஒரு சிறுமிக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. அதுக்கு நீங்க தமிழக அரசு சார்பா போறீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும். எதுக்கு போறீங்க? யாருக்கு எதிராக போறீங்க? உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை இன்னைக்கு முதல்வராக உட்கார வச்சிருக்க மக்களுக்கு எதிராக நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க. தமிழக அரசு போகுது, எங்களோட வரிப்பணத்தை வச்சு எங்க கையை எடுத்து எங்க கண்ணே குத்துற மாதிரி எங்களோட வரிப்பணத்தை எடுத்து 30 லட்சமோ 50 லட்சமோ செலவு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த கேஸ்ல சிபிஐ வரக்கூடாதுங்கிறீங்க. எதுக்காக? சிபிஐ வந்தா என்ன செய்வாங்க? யார் குற்றவாளியோ அவனை தானே தண்டிக்க போறாங்க. குற்றவாளியை பாதுகாக்கிறதுல தமிழக அரசுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? சிபிஐ வந்து என்ன செஞ்சிட போறாங்க? சிபிஐ வந்து யாராவது ஒரு இட்டுக்கட்டை கட்டி எடுத்து பண்ண போறாங்களா? எவன் திமுக காரன்னு பாரு அவன் மேல பழி போடணும்னு பண்ண போறாங்களா? கிடையாது. இல்ல, யார் உண்மையான குற்றவாளியோ, யார் மேல பிரச்சனை இருக்கோ, யார் உண்மையாலுமே அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை ஒரு காலேஜ் கேம்பஸ்ல வச்சு அந்த குழந்தைக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. இந்த குழந்தை மட்டும் இல்லை, இவங்க அந்த கேம்பஸ்குள்ள பல வருஷமா சுத்தி திரிஞ்சிட்டு இருந்திருக்கான். இந்த பெண் இல்லாம இன்னும் பல பெண்கள் இதனால பாதிக்கப்பட்டு இருக்கலாம்ங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு தமிழ்நாட்டையே உழுக்குன ஒரு விஷயத்த நீங்க அப்படியே கிடப்புல போட்ட மாதிரி போட்டு வச்சு இன்னைக்கு வந்து நீங்க தமிழக அரசு சார்பா வந்து ஒரு டிஜிபி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு சொல்றீங்க. எதுக்காக சொல்றீங்க?
அப்போ முதல்வர் கீழே இருக்கிற காவல்துறை இவ்வளவு நாள் என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? நாங்க இவ்வளவு ப்ராக்ரஸ் கொண்டு வந்திருக்கோம், இந்த பாருங்க இவ்வளவு பேரை நாங்க இது பண்ணிருக்கோம், இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம், அதையா நீங்க சொல்லணும்ல? அப்போ நாங்க திரும்ப திரும்ப கேட்கறது என்னன்னா, தமிழக அரசு ஒரு வீம்பு பிடிச்சு மத்திய அரசு கிட்ட நான் வீம்பு பிடிச்சிட்டு நிப்பேன், நான் ஆணவம் பிடிச்சிட்டு நிப்பேன்னு இருக்கிறீங்களா ஒழிஞ்சு தமிழக அரசு மக்களோட நலன்ல 0 அளவுக்கு கூட மைனஸ்ல போயிட்டு இருக்கீங்க. மக்களோட நலன் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு, அந்த சார் யாருங்கிறத இது சரியான விசாரணை வழியில் போகவில்லை என்றால் அதற்கான ஆயுதத்தை நான் எடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ சிபிஐயும் தலையிடக்கூடாதுன்னு சொல்றாங்களா? அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த மாணவிக்கு என்ன ஒரு தீர்ப்பு கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது என்னன்றது இனிமேதான் அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அவர் டிஜிபி அது கொடுத்துருக்காங்க அறிக்கை. இனிமே அடுத்த கட்டமா அடுத்த தலைவர்கள் இதை பத்தின என்ன கருத்து சொல்றாங்க, இதை எப்படி கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, இந்த ஆட்சியில நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்களோட பக்கத்துல அரசு நிக்கிறது இல்லை அப்படிங்கறதான் இன்னைக்கு குற்றம் இன்னும் இவ்வளவு அதிகமா நடக்கிறதுக்கான காரணமா இருக்கு. யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க மேலேயே தான் திரும்ப 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 அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் ஏவி விடப்படுது. அவங்க மேலே அந்த விக்டிமே இது பண்றது, இவன் ஏன் அங்க போனா, இவன் ஏன் இப்படி பண்ணா, இவன் அப்படி பண்ணா, இவன் மேல பிரச்சனை இருக்குமோ, இப்படிலாம் பண்றதுல ரொம்ப தெளிவா இவங்க கையில இருக்க மீடியாவையும் இவங்க கையில இருக்க சோசியல் மீடியால இருக்கிறவங்களையும் வச்சு இவங்க வேலையை பண்றாங்களே விழிச்சு, பாதிக்கப்பட்டவர்களோடு கூட தமிழக அரசு நிக்கல. அதுவும் குறிப்பா பெண்கள், ஒரு பெண் உடல் சார்ந்து துன்புறுத்தப்படுறா அப்படின்னா அது எவ்வளவு பெரிய மன உளைச்சல் அந்த பெண்ணுக்கு கொடுக்கும், அந்த பெண்ணை சார்ந்த குடும்பத்துக்கும் அவளோட சொந்த பந்தம் எல்லாத்துக்குமே. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கஷ்டங்க. இது அந்த ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு இடத்துல கூட முதல்வர் இல்ல, தமிழக அரசு இல்ல அப்படிங்கிறப்போ இது ரொம்ப வேதனையா இருக்கு. இது குழந்தைகள் பாதிக்கப்பட்டாலே இவங்களோட ஸ்டாண்ட் இதுவா தான் இருக்கு அப்படிங்கிறப்போ உண்மையாலுமே இதை நாங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். எந்த இடத்துல பெண்கள் இந்த அரசு வேணாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க முற்று முச்சுட தொடச்சு எடுக்கப்பட்டுருவாங்க. இவங்க பெரிய கனவு கொண்டுட்டு இருக்காங்கல்ல 2.0 3.0ன்னு, 2.0ல 2 சீட்டு கூட வாங்க முடியாது போக போகுது. நீங்க 234 தொகுதிக்கெல்லாம் கணக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, 2 சீட்டு கூட மக்கள் கொடுக்காத அளவுக்கு ஏற்கனவே கலைஞர் ஆட்சி காலத்துல நடந்தது பாருங்க. அது போல ஒரு கடுமையான வீழ்ச்சி திமுக சந்திக்க போது. அந்த அளவுக்கு பெண்களை தொடர்ந்து துன்புறுத்திட்டு இருக்காங்க. அடுத்த வனவாசம் கெஞ்சினார் பாருங்க கலைஞர், ஐயோ வனவாசம் கூட 12 வருஷம் தான், எனக்கு 14 வருஷம் வனவாசமான்னு கேட்டாங்க பாருங்க. அதே போல ஸ்டாலின் அவர்களும் கதறுவர். அந்த அளவுக்கு இங்க திமுக நடந்துகிட்டு இருக்கு. பெண்கள் அவங்களுக்கு அந்த இடத்த கொடுப்பாங்க, கட்டாயமா தொடச்சு எடுப்பாங்க. அதுல சந்தேகம். திமுக ஆட்சியில அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப பொள்ளாச்சி இந்த பாலியல் பலாத்கார விவகாரத்துல மே மாதம் 13ஆம் தேதி தீர்ப்பு வரப்போகிறதாக அறிவிச்சிருந்தாங்க இந்த தேதியை. இப்போ இது அதிமுகவின் காலத்தில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இதுல அதிமுகவினுடைய நிர்வாகி சம்பந்தப்பட்டு இருப்பதாக ஒரு தகவலும் வெளியாச்சு. இப்போ பாஜக அதிமுக கூட்டணி இப்போ இணைஞ்சிருக்கிறதுனால இந்த தீர்ப்பு, இந்த கூட்டணி இல்ல மக்கள் மத்தியில ஏதாவது ஒரு மாற்றத்தை, அதாவது அந்த பீரியட்ல அது நடந்திருந்தா கூட அந்த காலகட்டத்துல அந்த அதிமுக அரசு அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல, இதை மூடி மறைக்கல, இந்த பொண்ணுங்க ஏன் போனாலுங்க இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கல. எல்லாருமே கண்ணியமான முறையில இந்த பெண்களுக்கு நடந்தது தப்பு, இதுக்கான நியாயம் கிடைக்கணும், இதுக்கு என்ன செய்யணுமோ சகலமும் செய்யணும்ங்கிறது அந்த அரசு துணையா இருந்தது. அந்த தீர்ப்புக்கு இப்போ நிச்சயமா யாரா இருந்தாலும் இங்க பாருங்களேன், எந்த கட்சியா இருந்தாலும் சொல்றது என்னன்னா, நீ என் கட்சிக்காரனா இருந்துட்டு போ, நீ தப்பு செஞ்சீங்கன்னா தண்டனை அனுபவிச்சுட்டு போ, நீ உன்னை அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து நீக்கிறேன்றதுதான் எல்லா கட்சியோட ஸ்டாண்டா இருக்கும். ஆனா திமுக மட்டும்தான் இல்ல அவன் என் கட்சிக்காரனே கிடையாதுங்கிறது, அவன் அனுதாபிங்கிறது, அவன் எல்லா பிரச்சாரத்துல இருந்து எல்லா இடத்துக்கும் நிக்கிறான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அப்படி ஒரு விஷயமே நடக்கல அப்படின்னு யார் குற்றவாளியோ அவனை பாதுகாக்கிறதுல ஏங்க இருக்கீங்க? நாங்க ஓப்பனாவே சொல்றோம், ஒரு பெரிய கட்சி ஒரு பெரிய இயக்கம்ங்கிறப்போ அடிமட்ட லெவல்ல எல்லா லெவல்லயும் உங்களுக்கு தொண்டர்கள் இருக்கப்போ அதுல யாராவது ஒருத்தர் தப்பு செய்யறானா அது நிச்சயமா கட்சி தலைமைக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, அது நாங்க தெளிவா சொல்றோம். ஆனா ஒரு விஷயம் தெரியறப்போ இம்மீடியட்டா அந்த கட்சி தலைமை என்ன பண்ணா, என் கட்சியோட பேர்ல நீ ஒரு உறுப்பினரா இருந்தா கூட, ஒரு சின்ன பொறுப்புல இருந்தா கூட நீ ஒரு தப்பு செய்யறனா உன்னை கட்சியில அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து கூட நான் நீக்கிறேன். அது என்ன மெசேஜ் அடுத்தவங்களுக்கு சொல்லுதுன்னா, நீ என் கட்சியில இருக்கேன்னா நீ ஒழுக்கமானவனா இருக்கணும், நீ எந்த குற்றத்திலையும் ஈடுபடாதவனா இருக்கணும் அப்படின்ற மெசேஜ சொல்லுது. நீங்க போய் அவனை காப்பாத்துனீங்கன்னா இப்ப மித்தவங்களுக்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்றீங்க, நம்ம என்ன தப்புனாலும் தலைவர் இருக்காரு நம்மள பாத்துப்பாரு, அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்காதீங்க. அதான் நாங்க சொல்றோம். நீங்க மக்களுக்கான அரசுனா, மக்கள் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வச்சிருக்காங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் கூட நில்லுங்க முதல்வரே அப்படிங்கறதா எங்களோட ஆதங்கமா இருக்கு. இந்திய சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் முதல் முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம் அப்படிங்கறத ஒப்புதல் கொடுத்திருக்கு மத்திய அரசாங்கம். இதுல முக்கியமான ஒரு கேள்வியாக, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லும் பொழுது இது சாதி வாரியாக மக்களை பிரிக்கிறது அப்படின்னு பாஜக இந்த ஒரு கருத்தை முன்னெடுத்தாங்க.
இப்ப அவங்களே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்களே. இல்ல அதாவது 1931 லாஸ்டா வந்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றத எடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அது எடுக்கவே இல்லை. 2010 அந்த இதில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போகிறோம்னு சொல்லி நாங்கள் ஒரு இது டேட்டா காங்கிரஸ் கொடுத்தாங்க. ஆனால் அது ஒரு கிளியர் டேட்டாவாக இல்லை. அது ஜஸ்ட் நாங்கள் சென்சஸாக எடுக்கல, சர்வே எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொதப்பி அதை முடிச்சுட்டாங்க. எங்களோட கேள்வி என்ன அப்படின்னா, இதை எப்போவுமே வந்து பாஜகவோட இது என்னன்னா, மக்களை வந்து ஜாதியின் அடிப்படையில் பிரிக்கக்கூடாது அப்படின்றதுல நாங்கள் எப்போவுமே தெளிவாக இருக்கோம். மக்கள் என்றைக்குமே வந்து ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது. அது போல் இந்த டேட்டா வந்து இந்த சென்சஸ் எடுக்கிறதுக்கு இந்த காங்கிரஸ் வந்து தொடர்ந்து இதை ஒரு பிரச்சனையா வச்சு நீங்க ஏன் ஜாதிவாரி கணக்கு எடுக்கல. நாங்க என்ன கேள்வி கேட்கறோம்னா, சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இத்தனை வருஷ ஆண்டு காலம் நீங்க தானே ஆட்சி பண்ணீங்க. அப்ப ஏன் உங்களுக்கு ஜாதிவாரி கணக்கு எடுக்கணும்னு அறிவு இல்லையா, தெரியலையா? ஏன் உங்களுக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஞானோதயம் இருக்குதா? நாங்க முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது வந்து மக்கள் கிட்ட. இப்போ நீங்க யோசிச்சுக்கோங்க, ஒரு இடத்துல ஒரு கோட்டா சிஸ்டம் இருக்கு. அது ஏற்கனவே அந்த 1931 எடுத்த சர்வே படி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இங்க திமுக அரசு இருக்குல்ல, சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்க தான் இது கேட்டோம் அப்படின்லாம் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்கல்ல. இப்போ ஒரு சர்வே வருது, நீங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து இங்க அதிகமா இருக்கிறதா சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு கோட்டா கொடுத்துருப்பீங்க, ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துருப்பீங்க. இல்ல அது கம்மியா இருக்கு, இன்னொரு காஸ்ட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க அந்த கோட்டா சிஸ்டத்தை மாத்துவீங்களா? உங்களால மாத்த முடியுமா? அதனால இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருமா வராதா? கண்டிப்பா. சோ இதெல்லாம் யோசிச்சுதான் வந்து அவங்க முன்னாடி வந்து இருந்தப்ப சொன்னப்ப வாஜ்பாய் அவர்கள் போன்ற மூத்த தலைவர்கள்லாம் அவங்க இருந்த காலத்திலேயே 2010 அவங்க சொன்னாங்க இது வேண்டாம், மக்களுக்குள்ள இந்த மாதிரி வரும்னு. ஆனா இப்ப தொடர்ந்து இதுக்கான குரல் எழுப்பப்படும் போது நீங்க என்ன ஒரு கட்டமைக்கிறீங்க பாருங்க. பாஜக வந்து இந்த மாதிரி மக்கள்ல வந்து இது பண்ணுது, இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஏமாத்துறாங்கன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடத்தலாம். அப்ப நடத்தினா அந்த டேட்டா வரும்போது அதை வச்சு என்ன பண்ண முடியும்? இது உண்மையாவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா காங்கிரஸோட முகமூடி தான் கிளியும். என்னன்னா நீங்க சொல்றீங்கல்ல, நாங்க இந்த மக்கள் எல்லாம் உயர்த்தி இவ்வளவு கொண்டு வந்திருக்கோம், நாங்க ஓபிசி மக்களுக்காக இவ்வளவு செஞ்சிருக்கோம், நாங்க எஸ்சி மக்களுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்போ இது வந்து பொருளாதார ரீதியாகவும் சாதிவாரி கணக்கெடுப்பு ரெண்டும் சேர்ந்து தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எஸ்சி பிரிவுல இருக்கிற மக்களை பொருளாதார ரீதியா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இத்தனை வருஷம் காங்கிரஸ் ஆண்டு இருக்குல்ல, இதனால இந்த எஸ்சி இதுல இருக்க மக்கள் எவ்வளவு பொருளாதாரத்துல முன்னேறிருக்காங்க, எஸ்டியில இருக்க மக்கள் எவ்வளவு முன்னேறிருக்காங்க, பிசியில இருக்க மக்கள் என்ன முன்னேறிருக்காங்கன்ற காங்கிரஸோட சாயம் இழுத்துரும் நிச்சயமாவே. இதை ஏன் அவங்க வந்து இந்த கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொல்லிக்கிற மாதிரி இவங்களே கேட்டுட்டு இருக்காங்கன்றது புரியல. இப்ப இவங்க கோரிக்கைகளுக்காக தான் வந்து ஒப்புதல் அளிச்சு. இல்ல, பாஜகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எது நல்லதோ, எதை செஞ்சா நல்லதோ அதை செய்யறதுல எந்த தயக்கமுமே கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுனால மக்களுக்கு கட்டாயமா நல்லது நடக்கும் அப்படின்னா, ஏன்னா வஉசி அவர்களே கூட என்ன சொல்றாருன்னா, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படின்றத முன்னால இருந்து பேசியிருக்காரு. யார் எந்தெந்த இதுல வந்து இருக்காங்களோ அவங்கள வந்து அதுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும், அதுதான் அந்த சமூக மக்களுக்கு செய்யற நன்மை அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்போ மோடிஜி அவர்கள் வந்து எப்பவுமே ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்றாரு, இது மக்களுக்கு உண்மையாலுமே நன்மை பயக்கும் அப்படின்னா அதை ஏத்துக்கிறதுல எந்த தயக்கமும் இல்லாம அதை செய்யறதுல அவருக்கு நிகர் அவர் தான். இதை வந்து இப்ப திமுக அரசு கூட வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, நாங்க வந்து கேட்டிருக்கோம் அப்படின்னு. அவருக்கு நல்ல ஒரு பதில் அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்காங்க. 2020 ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல ஒரு இது ஒண்ணுக்கு போட்டாங்க, ஒரு ஆணையம் ஒண்ணு அமைச்சு இதை பத்தின டீட்டெயில் கேட்டப்போ 21 வந்த உடனே அந்த ஆணையத்தோட டைம் எக்ஸ்டென்ஷன் பண்ணாம அதை நிறுத்தி வச்சது திமுக அப்படின்ற பதிலையும் அவர் சொல்லியிருக்காரு. எது மத்திய அரசு எதை செஞ்சாலும் அதை நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு பாருங்க இதுக்கு காரணம் நாங்க தான். சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கும் பொழுது நான் சாதாரணமாகவே வந்து இதுக்கான நிதி அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும். ஆனா இப்போ வந்து எக்கனாமிக்காகவும் அது மட்டும் இல்லாம மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு, இந்த மூன்றும் பொருளாதார அடிப்படையில எல்லாமே வந்து சேர்ந்து வரணும் அப்படின்னு வந்து பிரதமர் அவர்கள் வந்து இதுக்கான ஒப்புதல் கொடுத்திருக்காரு. அப்பொழுது 12,000 கோடி மேல செலவானாலும் கம்மி ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நிதி ஒதுக்கி இருக்கிறதே 524 கோடி தான் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் அந்த மாதிரி இருக்குமா? இது முதல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்ப அதுக்கான பினான்சியல் கமிஷன் இருப்பாங்க, பினான்சியல் கமிட்டி இருப்பாங்க, அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, அது மூலமா அது பண்ணுவாங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ இனிஷியல் ஸ்டேஜுக்கு அதை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன இது எப்படி இந்த ஃபண்டை வந்து நம்ம வந்து இது பண்ணலான்றதுக்கும், என்ன எப்படி டிஜிட்டலைஸ்டா பண்ணலாமா, இது எப்படி குறைக்கலாம், இது எப்படி இது பண்ணலான்றதுக்கான இதுவும் நடக்கும். ஸோ அப்போ ஃபண்ட் அனலைஸ் பண்றது வந்து அது மூலமா இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பண்ணிருப்பாங்க. இதுக்கு அடுத்த கட்டங்கள்ல இது பண்றப்ப அதுக்கான இதையும் வந்து பண்ணுவாங்க. இது ஆக்சுவலா இப்பதானே இது பண்ணிருக்காங்க, இது இன்னும் இருக்க டைம் இருக்கும் தாராளமா டைம் இருக்கும்.
இங்க திரும்ப திரும்ப நாங்க சொல்றது என்னன்னா, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை பத்தியோ இல்ல இந்த இதை பத்தியெல்லாம் பேசுறதுக்கோ இதை ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதுக்கோ காங்கிரஸ்க்கோ திமுகவுக்கோ எந்த தகுதியுமே இல்ல. நாங்க தான் எங்கனாலதான் இது நடந்ததுன்னு பெருமை இல்ல. நாங்க என்ன சொல்றோம், 2014க்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் இருந்தீங்களே, என்ன பண்ணீங்க? ஏன் நீங்க உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்தது இல்ல? திமுக அங்க பவர்ஃபுல்லான ஒரு கூட்டணியில இருந்தீங்கல்ல. இங்க திமுக விரல அசைச்சா அங்க ஆட்சியே கலைஞ்சிருங்கிற அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பவர்ஃபுல்லான ஊர்ல இருந்தீங்க. அப்ப ஏங்க நீங்க அதெல்லாம் பண்ணல? அதான் நாங்க திரும்ப திரும்ப கேட்கிறோம். அப்பெல்லாம் விட்டுவிட்டு நீங்க இப்ப வந்து பிஜேபி ஆட்சியில இருக்கிறப்ப வந்துட்டு நீங்க வந்து கம்பு சுத்திட்டு இருக்கீங்களே, அப்ப நீங்க முழுக்க முழுக்க இது வாக்கு வங்கி அரசியலுக்காக பண்றீங்கிறது அப்பட்டமா மக்களுக்கே தெரியுது. அதனால தயவு செஞ்சு இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை பார்த்து நிறுத்திட்டு மக்களுக்கு ஏதாவது ஆக்கப்பூர்வமா செய்ய முடியுமான்றதை வந்து திமுக யோசிக்கும். இப்போ காஷ்மீர்ல நடந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய இந்தியர்கள் 26 பேர் வந்து உயிரிழந்தாங்க. பெஹல்காம்ல நடந்த ஒரு தாக்குதலுக்கு வந்து எல்லாருமே வந்து தமிழர்களுக்கு ஒரு உணர்வு பூர்வமான வந்து ஒரு எழுச்சி உண்டாச்சுன்னே சொல்லலாம். பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்துச்சு. ஆனா திரும்ப அவர்கள் சொன்னாரு 26 பேர் வந்து இறந்திருக்காங்க, அமித்ஷா அவர்கள் பதவி விலக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருந்தாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா, பாஜக வந்து ஒரு போர் உருவாகக்கூடிய ஒரு சூழலை ஏன் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க, மக்கள் கிட்ட வந்து ஏன் வந்து பயத்தை வந்து உருவாக்குறீங்க, போர் எல்லாம் தேவையில்லை, அது வந்து ஒதுக்கி வைங்க அப்படின்னுங்கிற மாதிரியான ஒரு மோடிஜி அவர்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு இவருக்கு முதல்ல தகுதி இல்லைன்றத முதல்ல நாங்க சொல்லிக்கணும். அடுத்த விஷயம், 26 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு அங்க யார் ஆட்சியில இருக்கிறா? யார் அங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கா? இண்டி கூட்டணி தானே. அங்க அவர் யார் இருக்கா? அவரை தானே கேட்கணும் இவங்க. அது எப்படி இங்க தமிழ்நாட்டுல அப்ப கள்ளச்சாராயத்துல மரணம் 70 பேர்கிட்ட சத்து போனாங்கல்ல, அப்ப முதல்வர் பதவி விலகணும்னு சொல்லி திருமாவளவன் சொன்னாரா? அது எப்படிங்க நீங்க டைரக்டா நேரா மோடிஜிட்ட தான் போவீங்களா? நடுவுல இருக்கிறவங்களெல்லாம் இது பண்ண மாட்டீங்க. அங்க ஒரு இண்டி கூட்டணி ஆட்சி நடக்குது இல்ல, அவங்களை கேள்வி கேட்டீங்களா? அவரே உமர் அப்துல்லாவே மன்னிப்பு கேட்டிருக்காருல்ல, நான் தப்பு பண்ணிட்டேன், வந்தவங்களை பாதுகாக்க தவறிட்டேன். அது நீலி கண்ணீர்னு வச்சுக்கோங்க. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி நீங்க வேஷம் கட்டுறீங்க அப்படின்றது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தெரியுது. நீலி கண்ணீரா இருந்தாலுமே கூட உண்மை அதுதானே. நீங்க அதை அட்லீஸ்ட் அதுக்காவது ஒத்துக்கிற அளவுக்காவது உங்களுக்கு இருக்கே, அதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். திருமாவர்கள் வந்து இது வந்து போரை பத்தி எல்லாம் பேசுற அளவுக்கு நீங்க தயவு செஞ்சு முதல்ல உங்க கூட்டணியை பத்தி இது பண்ணுங்க. உங்க விசிகா கொடியை நடுறதுங்க இது பண்ணாலே நட விடாம கொடியெல்லாம் கொடி கம்பத்தெல்லாம் பேத்து போயிட்டு இருக்காங்களாம். நீங்க அந்த லெவலோட நிறுத்திக்கோங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க ஜியோ பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு இந்தியாவோட வார பத்திலாம் நீங்க ஒன்றும் பேச வேணாம். நம்மளோட எல்லை தாண்டி வந்து நம்மளோட இந்தியர்களை 26 பேரை சுட்டுட்டு போயிருக்கிறான் அப்படின்னா இது நம்ம இந்தியர்களுக்கு வந்து ஒட்டுமொத்த பேருக்கு விட்டுருக்க ஒரு சவால் இது. சோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கறது வந்து மத்திய அரசுக்கு தெரியும், மோடி அவர்களுக்கு. பிரதமர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, எப்ப வேணாலும் போர் நடக்கலாம், எந்த நொடி வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப வந்து போர் கிடையாது, ஒரு மனதாக ஐநாவுல வந்து பாதுகாப்பு இல்லம்மா, நாங்க தான் சொல்றோம் இல்லையா, இது வந்து நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு கட்டாயம் போர் பண்ணி ஆகணும். இங்க மத்திய அரசு என்ன பண்ணுது, உடனே 4 பீரங்கி எடுத்துட்டு போய் அவனை சுட்டு தள்ள வேண்டியதானே, பாகிஸ்தானை துணுண்டு நாடு, இதெல்லாம் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பேசலாம். ஆனா ஒரு பிரதமரா அவர் யோசிக்கிறதுக்கு லட்சம் விஷயங்கள் இருக்கு. அவரோட இது என்னன்னா, இந்தியால வந்து வளர்ச்சி அடைந்த பாரதம் அதை தான் தூக்கி போயிட்டு இருக்காரு. அங்க வந்து ரஷ்யாவோட வார்லயே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நாடு வந்து இது வந்து போருக்கான காலம் அல்ல, இது வளர்ச்சிக்கான காலகட்டம். ஒட்டுமொத்த உலகத்துக்கே சொல்றாரு மெசேஜா, இது போருக்கான காலகட்டம் அல்ல, வளர்ச்சிக்கான காலகட்டம் சொல்லி ரஷ்யாவுக்கு வந்து அவர் அட்வைஸ் பண்ற இடத்துல இருக்காரு. அப்ப நம்ம இடத்துல இது பண்றோம்னா அதே நேரத்துல நம்மளோட சுயமரியாதையும் ரொம்ப பொருளாதார ரீதியா வந்து அவங்கள தாக்கணும் அப்படின்னு இல்ல, அதை எப்படி பண்ணுவாங்களோ ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவாங்க. எந்த வழியில அவங்க வந்து இது பண்ணணுமோ அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவாங்க. நம்மளோட மெயின் எய்ம் வந்து நம்மளோட பாரத தேசம், நம்ம மக்களோட பாதுகாப்பு இருக்கு. ஏன்னா அங்கேருந்து நிறைய பேர் இங்க ஊடுருவி இன்னைக்கு பாருங்க நியூஸ்ல நமக்கே இவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு, எவ்வளவு பாகிஸ்தானியர் இங்க வந்து இருந்திருக்காங்க விசா காலம் முடிஞ்சு அப்படின்றது இன்னைக்கு இந்த நியூஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எங்க பார்த்தாலும் அங்க 500 பேர், இங்க 500 பேர், இங்க 100 பேர். அப்ப நீங்க இந்த மாதிரி எங்க மக்களோட மக்களா ஊடுருவி இருக்கப்போ அவங்க நம்மளோட இந்திய இஸ்லாமியர்களா இல்ல பாகிஸ்தான்ல இருந்து வந்த இஸ்லாமியர்களா தெரியாது. அவங்கள நம்ம களை எடுக்கணும், கரெக்டா அவங்கள கொண்டு அவங்க நாட்டுல சேர்க்கணும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அவங்களால இங்க இருக்க இந்தியர்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க கிட்ட என்னென்ன வெப்பன்ஸ் இருக்கும், என்ன மாதிரி இருப்பாங்க எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ நீங்க நான் ஒரு அப்படியே தடாலடியா நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னு எடுத்து இங்க இருக்கிற இந்தியர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல வந்து நம்ம அரசு வந்து ஒரு சாதாரணமா இருக்கிற நம்மளே யோசிக்கிற நமக்கே எவ்வளவு தோணுதுன்னா ஒரு பிரதமரா அவர் யோசிக்கிறதுக்கு லட்சம் விஷயங்கள் இருக்கு. அப்ப அவர் வந்து நீங்க உடனே நம்ம பாக்குறோம் சோசியல் மீடியால என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏன் அப்ப போர் கிடையாதா அப்படின்னு ஒரு குரூப், இன்னொரு குரூப் இருந்து போர் பண்ணி நீங்க நாட்டை நாசம் பண்ணிடாதீங்க இப்படி ஒரு குரூப். நீங்க எல்லாரும் இந்த சோசியல் மீடியால கம்பு சுத்துறதை தாண்டி உங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. ஒரு பிராக்டிக்கலா இங்க நாட்டை இன்னைக்கு 2014 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த திருப்பி 3வது முறையா அவர் இங்க வரப்போ எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் கொண்டு வந்திருக்காரு. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து மக்களோட ஆரோக்கியத்துல இருந்து, ஒரு இளைஞர் இருக்கானா அவனோட படிப்புல இருந்து, படிப்பை முடிச்சானா அவனோட தொழில் தொடங்குறதுல இருந்து, நீ யார்கிட்டயும் போய் கையேந்தி சம்பளம் வாங்கிட்டு இருக்காத, நீயே பிசினஸ் ஆரம்பி, எவ்வளவு ஸ்டார்ட் அப்ஸ் உண்டாக்குறதுல இருந்து எந்த அளவுக்கு இன்றைக்கு இந்தியாவோட ஜிடிபி ஏத்துனதுல இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு.
அப்போ அவர் ஒரு போர் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா பொருளாதார ரீதியா பிரச்சனைகள் வரும், அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற விலை ஏறும், ரொம்ப கிராஸ் ரூட் லெவலில் இருக்க மக்கள் பெரிய லெவலில் பாதிக்கப்படுவாங்க. இது எல்லாமே இருக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் யோசிச்சு எது நம்ம தேசத்துக்கு நன்மையோ அதை அவர் செய்வார். ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தீவிரவாதிகளுக்கு தான் வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு ஒரு தண்டனையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அது எந்த மாதிரியான தண்டனையா வேணா இருக்கலாம். அதுக்கு பின்னாடி சொல்லியிருக்காரு, யார் தீவிரவாதிகளுக்கு பின்புலமா இருக்காங்களோ அவங்களையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் நமக்கான மெசேஜ். அதோட கேட்டுட்டு நம்ம மோடிஜி அவர்கள் மேல நம்பிக்கை வச்சு எப்படி இந்த பாரத தேசத்தை கொரோனா காலகட்டத்துல பெரிய வளர்ந்த நாடுகளே வந்து மேனேஜ் பண்ண முடியாம தடுமாறினப்போ எல்லாரும் சொன்னது என்னன்னா, இந்தியா போன்ற நெருக்கடியான மக்கள் வாழ்ற இடத்துல டெத் ரேட்டு ஹெவியா இருக்கும், கோடி கோடியா செத்து போயிருவாங்க, இந்தியாவோட பாப்புலேஷனை பாதியா குறைஞ்சிரும்லாம் பயந்தாங்க. அப்ப எப்படி வந்து இந்திய மக்களை வந்து ஒரு ஒரு தந்தை போல பாதுகாத்து இந்த மக்களை வந்து இது பண்ணி, நிறைய பேர் சொன்னாங்க பெல் அடிச்சா சரியா போயிடுச்சா கொரோனா போயிடுமா, விளக்கேத்துனா கொரோனா போயிடுமா, கை தட்டுனா கொரோனா போயிடுமான்னு சில முட்டாள் கூட்டம் நான் பகுத்தறிவாதி நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. நாங்க ரியலைஸ் பண்ணோம், அந்த கொரோனா காலகட்டத்துல வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே வர முடியாது, கதவை திறக்க ஜன்னலை திறக்க பயம். அப்ப வந்து மோடிஜி அவர்கள் சொல்றாங்க, இன்னைக்கு சாயந்தரம் அந்த இது வந்து வாசல்ல வந்து எல்லாரும் நின்று கை தட்டுங்க அப்படின்னு சொன்னப்போ, நீங்க உண்மையா நாங்க நம்ப மாட்டீங்க, நாங்க மெதுவா யாரு வந்து செய்ய போறா அப்படின்னு நினைச்சோம். நாங்க வெளியில வந்து அந்த கிளாப் பண்ணு வந்து நிக்கிறப்போ என்னோட குழந்தைங்க அவ்வளவு சந்தோஷமா எதிர்த்த வீட்டுல எல்லாரும் வந்து இருக்கப்போ, அப்ப என்ன அவங்களுக்கு நம்பிக்கை, இவ்வளவு பேர் நல்லா இருக்க, எங்க பாப்பா சொல்றா இவ்வளவு பேர் நல்லா இருக்காங்களா, இவ்வளவு பேர் இருக்காங்களா, நான் யாருமே இல்லைன்னு நினைச்சேன், ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா சென்னையில ஆல்மோஸ்ட் எல்லாம் காலி பண்ணிட்டு, இந்த ஊர்ல யாருமே இல்லை, நம்ம ஒரு தீவுல வாழ்றோமோங்கிற மாதிரியான ஒரு பயம்லாம் இருந்தது. அப்ப எல்லாரும் வெளியில வந்து கிளாப் பண்றப்ப நாங்க ஒருத்தர் பார்த்து சந்தோஷமா சிரிச்சுட்டு நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கும், அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு இது. அப்போ நீங்க ஜஸ்ட் லைக் தட் இப்படி கேவலமா பேசுற, அடுத்து விளக்கேத்துங்கன்னு சொன்னப்போ ஒரு கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்ற மாதிரி ஒரு விளக்கு ஏத்த சொன்னார் மோடி அவர்கள். நீங்க நம்ப மாட்டீங்க, திமுக காரங்க காரங்க எல்லாம் வீட்டு வாசல் முழுக்க விளக்கேத்துனாங்க. ஆனா இவங்க வெளியில பேசிட்டு இருப்பாங்க, எங்களுக்கு நேர் எதிர் வீட்டுல இருக்கிற திமுக காரங்க காம்பவுண்ட் ஒரு முழுக்க விளக்கேத்தி வச்சிருக்காங்க. அந்த விளக்கு ஏத்துறப்ப அவங்க மனசுல ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை, எல்லாம் சரியாயிரும். மனசு தானங்க எல்லாம். அப்போ நீ உன்னோட உளவியல் ரீதியா கூட நீ பாதிக்கப்பட்டுற கூடாதுன்னு யோசிக்கிற ஒரு தலைவரை நம்ம வந்து இன்னைக்கு பிரதமரா உட்கார வச்சிருக்கோம். அப்ப நீங்க உட்கார்ந்துக்கிட்டு சும்மா அவரை கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு அமைதியா உங்க வேலையை பாருங்க, என்ன செய்ய வேணுமோ அதை வந்து பிரதமர் அவர்கள் செய்வார்.